ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சுற்றியுள்ள கிராமங்களில் கடும் குடிநீர் பஞ்சம் நிலவுகிறது. இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பிடாரிச்சேரி கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று விருதுநகர் மாவட்டத்தின் உட்பகுதியில் தண்ணீர் பிடித்து வருகிறார்கள். இந்த பகுதியின் தண்ணீர் பஞ்சத்தை விரிவாக விளக்குகிறது இன்றைய நீரும் நிலமும் சிறப்பு தொகுப்பு. மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணி பிடிச்சுக்கிட்டு அந்த நெடுஞ்சாலையில குடங்களை சுமந்து நடந்து போற பெண்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கஷ்டங்களை சுமப்பாங்க? ஒரே ஒரு ஆறுதல், கைவண்டி இருக்கு. மற்றபடி தண்ணிக்காக அந்த மக்கள் படுற அவஸ்தைய வரிக்கு வரி விவரிக்கணும் போல தோணுது. அந்த கஷ்டத்தை நேரில் பார்க்குற நமக்கே எப்படின்னா அதை தினம் தினம் அனுபவிக்கிற வழி எவ்வளவு கொடுமை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சுற்றி இருக்கிற கிராமங்கள் தண்ணீர் பஞ்சத்தால ஊர் ஊரா குடங்களோட அலைஞ்சு திரிகிறாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிடாரிச்சேரி கிராம மக்கள் விருதுநகர் மாவட்டத்தின் ஆரம்ப புள்ளியில் இருக்கிற சாத்திச்சேரிங்கிற ஊருக்கு சென்று தான் தண்ணி எடுத்துட்டு வர முடியும். சுமார் 600 குடும்பங்கள் வசிக்கிற இந்த ஊர்ல தண்ணீர் இன்றி மக்கள் பெரும் துயரத்தில் சிக்கி கிடக்குறாங்க. தண்ணி இல்லாமல் நாங்கள் விடுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைய கூட பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கூட குளிப்பாட்டி தண்ணி நாங்கள் அனுப்பி விடுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம், ஸ்கூலுக்கு போகணும். இந்த கிராமமே ஊரை விட்டு தண்ணி இல்லாமல் ஊரை விட்டு போக வேண்டியது, சுடுகாடு ஆக வேண்டியது, அவ்வளோதான் நிலமை. இந்த வேலை வெட்டி பார்க்குறவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க. நாங்கள் இந்த விவசாயத்தை மானத்தை நம்பி நாங்கள் உட்காந்துருக்கோம். மழை பெஞ்சால் எங்களுக்கு வெள்ளாமை, மழை வெட்டினா இது இல்லை, அதுலேயும் இந்த குழாயில் தண்ணி வரல. இனிமேல் நாங்கள் எந்த ஊரை பக்கம் போகிறது? எங்களுக்கு வழி என்ன வழி இருக்குது? தண்ணி இல்லாமல் இந்த ஊரில் எத்தனை வருஷத்துக்கு வாழ முடியும்? குடிக்க தண்ணி இல்லை, இன்னும் வேறு வழியே இல்லை. சட்டியை தூக்கிட்டு எங்கிட்டனாலும் வீட்டுக்கு ஊருக்கு போக வேண்டியதே அதே வழி, வேறு வழி இல்லை. எல்லாருமே ஊரை விட்டு காலி பண்ணாதே வழி. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். நகரத்து வாசனையே இல்லாத ஊரில் பல மாதங்களாக தண்ணீர் பஞ்சம் நிலவுது. மக்கள் கடும் வறட்சியை தாக்கு பிடிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. தண்ணி வந்து இப்போ 1 மாதம் ஆச்சு. சொன்னோம்னா அந்த அங்கிட்டு கரண்ட்ல இங்கிட்டு கரண்ட்ல தண்ணி இல்லை, காவேரியில் ஆற்றுல தண்ணி இல்லை, காவேரியில தண்ணி இல்லை அப்படின்னு நாங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஊரில் இருக்கிற குழாயடிகளும் நீர்நிலைகளும் காஞ்சி கிடக்கு. வறட்சியால் ஊரில் இருந்த பாதி பேர் வெளியூர்களில் குடிபெயர்ந்து விட்டதாகவும் சொன்னாங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், இது மட்டும்தான் அவங்களோட பெரும் பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு ரேஷன் கார்டெல்லாம் வேணாம், அரிசி எதுவுமே போட வேணாம். தண்ணி இல்லாமல் அரிசியை போட்டு என்ன செய்ய? நாங்கள் கஞ்சி குடிக்கிறதுக்குலாம் வழி இல்லை. தண்ணி இல்லாமல் பானை 10 ரூபா ஓட்டு வாங்குறோம். பிள்ளைகளுக்குலாம் எந்த தண்ணியை கொண்டாந்து ஊற்றுறாங்க, காய்ச்ச கம்மாயில் நோய் மோந்தாந்து குடித்தாலும் காய்ச்சக்க பூரா என்னென்ன காய்ச்சலாம் சொல்கிறாங்க. எந்த ஊசி போட்டாலும் கேட்குதுல. காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக கிடைச்ச தண்ணீரும் இன்னைக்கு இல்லாதால மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீதி வீதியாக அலைகிறாங்க. எங்கேயாவது தண்ணீரை கண்டா அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம். வாத்தோட ஊரம் தண்ணியே கிடையாது. எந்த வாழை கண்டு ஆசைக்கு வச்சாலும் ஒரு மரம் வச்சாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் இருந்து என்ன பண்ண ஒன்றும் இல்லை. ஒரு 2 ஆடு வச்சிருக்கோம், ஆட்டுக்குட்டி கூட தண்ணி பானை 10 ரூபா ஓட்டு வாங்குறோம். இதுக்கு இருந்து பிரயோஜனம் என்ன? காவிரி கூட்டு குடிநீர் சொல்லிட்டு அது வருது. ஆனால் 1 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அப்படி தான் தண்ணி வர்றாங்க. ஆனால் குடி தண்ணி அது மாதிரி தான் இருக்குது. பெரும்பாலும் ஒரு குடம் வந்து 10 ரூபா கொடுத்து விலை கொடுத்து தான் இங்கே ஊரில் வாங்குறாங்க. ஊர் நீர் வந்து சுத்தமாக தண்ணி, முன்னாடி ஊர் நீர் வரைக்கும் ஊர் நீர் உள்ள தூர் வராமல் இருக்குது. அதில் உள்ள தண்ணியை வச்சு தான் கால்நடைகள்லாம், ஒரு வீட்டில் ஆடு இருக்குது, அவங்களுக்குலாம் துணி துவைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஊர் நீர் வத்து போச்சு. ஊரை சுற்றி ஆக்கிரமிச்சிருக்கிற சீமைக்கருவள மரங்கள் அந்த பூமியோட நீராதாரத்தை உறிஞ்சி பொட்டல் வழியாக போட்டிருக்கு. நிலத்தடி நீர் மட்டம் ரொம்பவும் கீழே போயிட்டதால அந்த மாவட்டமே வறட்சியின் பிடியில் சிக்கி கிடக்கு. 6 மாதம் ஆச்சு, காவேரி தண்ணி வரல, ஒன்றும் வரல. அந்த 10 ரூபா தண்ணியும் கிடைக்கல எங்களுக்கு. வர்றதுக்கு 10 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு எங்களோட வசதி இல்லை. அவ்வளோ பேர் கூலி வேலை பார்க்குறோம். வாழ்கின்ற பெரியவர்கள், வசதியானவர்கள்லாம் வெளியேறிவிட்ட நிலையில் விவசாயிகளாக இருக்க நாங்கள் வந்து இன்றைக்கி வெளியேற முடியாமல் குடி தண்ணீருக்கு வந்து அல்லாடுற ஒரு நிலைமையாக இருக்குது. பிடாரிச்சேரி மக்களோட தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதோடு இந்த மாவட்டத்தில் இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரியும் தண்ணீரை சேமிக்கவும் சீமைக்கருவேல மரங்களை அகற்றவும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும்னு நம்புவோம். இது மாறுமா?